Question number 3, R என்ற உறவு x, y such that y சமம் x plus 3x in 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. ஆறுங்கிற அந்த உறவானது எப்படி இருக்கும்னா வரிசை ஜோடி எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும். அதுல ஒய்ங்கிறது எக்ஸ் கூட 3 கூட்டிட்டு இருக்கணும். அண்ட் அந்த எக்ஸ் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸோட வேல்யூஸும் எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கும்னா 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற உறுப்புகளாக இங்க அமைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் அப்ப நிச்சயமா இந்த எக்ஸ் நம்ம வந்து இதுல என்ன கேக்குறாங்க, மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை கேக்குறாங்க. ஓகே, இது வந்து மதிப்பகம்னு தெரியும், இது வந்து துணை மதிப்பகம்னு தெரியும். ஓகே ரைட். இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கு பேர் கொடுக்கலாம். தட் இஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன், ஏன்னா இது எக்ஸ்ல இருந்து ஒய் அப்படின்றதுனால எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இங்க இருந்து இங்க போகக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆர்ன்னு வச்சுக்குவோம். அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய் அப்படிங்கிறது எக்ஸ் கூட 3 கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க என்ன பார்த்தீங்கன்னா 0 + 3 தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுக்கு 0ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்படி 0ன்னு போடும்போது இங்க அது ஒய்ல என்ன வேல்யூ தரும் அப்படிங்கறத ஆரை வச்சு சொல்லலாம். ஆறுங்கிறது என்னது, தட் இஸ் எக்ஸ் பிளஸ் 3. அதாவது எக்ஸ் பிளஸ் 3 என்ன இல்லை, 0 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ 1ன்னு போடும்போது என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 1 + 3 4ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 2ன்னு போட்டீங்கன்னா 2 + 3 என்னன்னு கிடைக்கும், தட் இஸ் 5ன்னு கிடைக்கும். ஓகேவா, சரி. அப்புறம் இப்போ 3ன்னு போட்டா 6, 4ன்னு போட்டா 7, 5ன்னு போட்டா 8. ஓகே, இதுக்கு மேல வருமா அப்படின்னா வராது, ஏன்னா இங்க பாருங்க 0ல இருந்து 5 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ என்ன வருது பாருங்க, தட் இஸ் மதிப்பகத்துல வந்து இந்த 0, 1, 2, 3 அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் எடுத்துக்கும். அடுத்து வீச்சகத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா துணை மதிப்பகத்துல இருக்கிறது எல்லாமே வீச்சகத்தை தந்துருச்சு இல்லையா. அப்ப அந்த 3, 4, 5, 6, 7, 8 தான் வரும். ஓகேவா, அதுதான் வீச்சகத்துல மதிப்பு. ஓகே, இது வந்து ப்ரொசீஜர் படி நம்ம எழுதலாம். ப்ரொசீஜர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதலாம். சொல்யூஷன் எப்படி எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் எழுதுறீங்க. தட் இஸ் என்ன ரிலேஷன் இருக்குது, தட் இஸ் y = x + 3ங்கிறத ரிலேஷன். இதுதான் மெயின். ஓகேவா, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸோ 0 எடுத்துட்டு ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணணும். ஓகேவா, பாருங்க x = 0 எனில் என்ன எழுதணும், y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ y சமம் என்னது, x + 3 நமக்கு தெரியும். அப்ப நம்ம x-க்கு பதிலா என்ன போடலாம், 0 + 3. அப்ப 0 3 கூட கூட்டினா 3. ஓகேவா, x = 1 எனில் என்ன கிடைக்குது நமக்கு, ஸோ y = நீங்க இது ஒவ்வொரு டைம் x + 3 எழுதணும்னு தேவையில்லை, நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இப்படி போட்டுட்டு இருக்கேன். அடுத்தது அப்ப என்ன கிடைக்குது, 1 + 3 = 4. அடுத்தது x = 2 எனில் என்ன வரும், ஸோ y = x + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 2 + 3 = 5. அடுத்தது x = அடுத்தது என்னது, 3ங்கிற வேல்யூ இருக்கா. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. ஓகே, 3 எனில் என்ன வருது, தட் இஸ் y = x + 3 தான், தட் இஸ் ஈக்குவல் டு 3 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குது. அடுத்து x = 4ன்னு போடும்போது என்ன கிடைக்குது, y = x + 3 = 4 + 3 = 7. அடுத்து லாஸ்டா இருக்கக்கூடிய x = 5 எனில் என்ன கிடைக்குது, தட் இஸ் y = x + 3 தட் இஸ் 5 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுது, முதல்ல அந்த வரிசை ஜோடி எழுதிக்கலாம். தட் இஸ் r அப்படிங்கிற இந்த கணத்துக்குள்ள இருக்கக்கூடிய வரிசை ஜோடிகளை இப்போ எழுதிக்கலாம். ஓகேவா, எப்படி எழுதுவீங்க, ஸோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து 0ன்னு இருக்கும்போது என்ன கிடைச்சது, 3. அப்போ அதை எழுதுங்க, 0க்கு 3. அடுத்தது கமா, அடுத்தது 1 போடும்போது என்ன கிடைச்சது, 4. அப்போ 1க்கு 4. அடுத்தது 2க்கு 5, அப்புறம் 3க்கு 6, 4க்கு 7. ஓகே, அப்புறம் 5க்கு 8. ரைட். இது இப்போ மதிப்பகம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, கொஸ்டின்ல மதிப்பகம் தானே கேட்டிருக்காங்க. மதிப்பகம்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதானே, இதுல இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் தானே. அந்த நம்பர்ஸ் நான் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல எழுதிருக்கேன். அது 0, 1, 2, 3, 4, 5. இதுதான் மதிப்பகம். ஓகே, இங்க துணை மதிப்பகத்துல இருக்கக்கூடிய இது எல்லாமே மேப்பிங் நடக்கணும், அதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இதுக்கு என்னது, இது எல்லாமே வீச்சகத்துக்குள்ள வந்துடும். அப்போ 3, 4, 5, 6, 7, 8 அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா வீச்சகத்துல வரும். ஸோ நீங்க இப்ப அதை எழுதிருங்க. மதிப்பகத்துல என்னென்ன வேல்யூ, 0, 1, 2, 3, 4, 5. அடுத்து வீச்சகத்துல என்ன எழுதிருக்கேன், தட் இஸ் 3, 4, 5, 6, 7, 8. இதான் நம்மளுடைய